நிறைய எதிர்ப்பாளர்கள் அவருக்கு இருக்கிறார்கள், நிறைய பகையாளிகள் அவர்களுக்கு இருக்கிறார்கள். இப்படியே இந்த வசனத்தை சொன்ன இந்த மனிதனை குறித்து சொல்லுவோமையானால் கண்டிப்பாக இந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கிற நாளிலே பயம் இல்லாமல் வாழவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இருந்து கொண்டு அந்த மனுஷன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னை எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமேன் சொல்லுங்கள். கடந்த ஒரு சில வாரங்களாகவே ஆண்டவர் இந்த பயத்தை குறித்து என்னுடைய இருதயத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த பயத்திலிருந்து வெளியே வருகிறது என்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். என்ன நடந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் வெறுத்தாலும், எத்தனை எதிராளிகள் இருந்தாலும் பயமே இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நான் உனக்கு வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் கடந்த 3 வாரங்களாய் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அதனால் இதற்கு முன்பாக நடந்த ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர், அகைன் போன வார சண்டே சர்வீஸ். ஸோ இன்றைக்கும் அப்படிதான் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமை வார்த்தைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த பயத்தை குறித்தே என்னுடைய இருதயத்தில் சொல்லி, இல்லை இதை குறித்து பிரசங்கம் பண்ணணும்னு ஆண்டவர் ஒரு 3 காரியங்களை எனக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறார். அதனால் இந்த செய்தியை நீங்கள் ரொம்ப கவனமாய் நீங்கள் கேட்கணும். நீங்கள் கவனமாய் கேட்கறதற்கு மட்டுமல்ல, இந்த செய்தியின்படி என் தலையின் மேலே கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் வைப்பாராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை நான் கொடுக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு ஒரு காலத்தில் நான் பயப்படும் போது பர்சனலாக எனக்குள்ளே ஒரு பயத்தினுடைய உச்சகட்டத்திலே இருந்த அந்த நாட்களிலே நிறைய பேர் என்னை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, பயப்படாத, நீ எதுக்கு பயப்படுற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்களே தவிர, இந்த பயத்திலிருந்து எப்படி விடுதலை ஆகிறது, இந்த பயம்ன்றது ஏன் வருது, அந்த விளக்கத்தை நிறைய பேர் சொல்லலை. அதனால பயத்தின் நிமித்தமாய் ரொம்ப பாதிக்கப்பட்டவன். அதனால இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் ரொம்ப பாக்கியவான்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் இந்த செய்தியை என்னைக்கு முடிய போகுதுன்னு தெரியல, ஒருவேளை இந்த வாரத்தோடு கூட முடிக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்ம எல்லாரையுமே பயத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். இனி என்ன சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் கடந்து போனாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளாக நீங்கள் கடந்து போனாலும், அதை பயமில்லாமல் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய தைரியத்தை கர்த்தர் நம் அனைவருக்கும் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்திலே நிறைய வியாதிகள் இருக்கிறது. பலவிதமான வியாதிகள் மனிதனுக்கு வருகிறது. அந்த வியாதிகளிலே சில வியாதிகள் ரொம்ப கொடூரமான வியாதி. இந்த வியாதி எந்த மனுஷனுக்கும் வரக்கூடாது. இந்த வியாதி வந்தால் சரீரத்தில் இந்தந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வருகிறதை எல்லா வியாதிகளை விட மிக கொடூரமான ஒரு வியாதி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பயம் என்கிற ஒரு வியாதி. இந்த பயம் என்கிற ஒன்று மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே தொற்றிக் கொள்ளுமே. ஆனால் இந்த பயம் ஒரு லிமிட்டேஷன் இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல. ஆனால் இந்த பயம் ஒரு மனிதனுக்கு அதிகமாகும் போது உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் மன சோர்வு, மன பலவீனம், எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த பயம் இந்த உலகத்திலே இருக்கிற மனுஷனை உயிரோடைய வாழ்வதற்கு தகுதியற்றவன் என்கிற ஒரு நிலையிலே இந்த பயம் கொண்டு வந்துடும். அதனால எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் இதிலிருந்து கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் எடுப்பாராக. ஆமேன் சொல்லுங்கள். கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரிடத்தில் ஆமேன். தகப்பனே, எங்களுடைய எல்லா பயத்திற்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தர், இந்த வாக்கு தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறுவதற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காக பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அந்த அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க அப்பா, நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த அற்புதத்தை நாங்கள் உணரப்போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு பிற்பாடு நாங்கள் சந்திக்கிற சவால்களை தைரியத்தோடு எதிர்கொண்டு இதற்கு முன்பும் பின்பும் ஒரு மாற்றம் இருக்கிறது போல் ஒரு அற்புதத்தை நீர் செய்ய போகிறதற்காக நன்றி நன்றி நன்றி. ஆமேன். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு 3 விதமான அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கவே கூடாத கெட்ட
பயங்கள் அப்படின்ற ஒரு 3 பயங்களை குறித்து உங்களோடு பேச போகிறேன். பயத்திலே பொதுவாக 2 வெரைட்டி அப்படின்னா 2 விதமான பயம் இருக்கிறது. ஒன்று நல்ல பயம் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. அப்போ நீங்கள் கேட்பீங்க, பயத்திலே நல்ல பயம்னு இருக்குதா? அது எப்படி நல்ல பயம் கெட்ட பயம்? இப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் வந்து நிறைய ஆபத்துகளிலிருந்து நம்மளை காப்பாற்றுவது என்னதான் காப்பாற்றுது அப்படின்னா, சில நேரத்திலே பய உணர்வுகள் தான் நம்மளை காப்பாற்றுது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறது ஒரு பயம். அந்த பயம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை அழிக்காது. அந்த பயம் பாவத்தை செய்ய விடாமல் நமக்கு தடுக்கும், பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும். அந்த பயம் ஆண்டவரை நெருங்க உதவி செய்யும், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள உதவி செய்யும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கணும். அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அப்போ இது ஒரு நல்ல பயம். அதற்கு பிறகு பிள்ளைகள் வந்து பெற்றாருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்கிறது. இது வந்து ஒரு நல்ல பயம். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு வந்து தேர்வை குறித்த ஒரு சின்ன பயம் இருக்குது. ஐயோ, நான் நல்லா எழுதணும், நான் நல்லா பாஸ் பண்ணணும். அது நிறைய நேரத்தில் அவங்களை என்ன பண்ணுது அப்படின்னா அப்படி படிக்க வைக்கிறது. சில இடங்களிலே நெருப்பு இருக்கும் பாருங்களேன், அந்த நெருப்பு வந்து அந்த இடத்துல எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த நெருப்பிலே நம்முடைய கை வைக்காம நம்மளை பாதுகாக்கிறது எது அப்படின்னு சொன்னா நமக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன பயம். அந்த நெருப்பு வந்து நம்மளை சுற்றும் அப்படின்ற அந்த பயம் வந்து சில நேரத்திலே ஆபத்திற்கு போகாமல் நம்மை தடுக்கிறது. அப்போ நல்ல பயம் என்று ஒன்று இருக்குதுன்னா இந்த பய உணர்வை வந்து சிலதை கர்த்தர் நமக்குள்ளேயே வைத்திருக்கிறார். மேலே உயரமான ஒரு இடம், அந்த இடத்துலேருந்து கீழே குதிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய பேர் குதிக்க மாட்டோம். காரணம் என்னன்னா நமக்கு ஒரு பயமாக இருக்குது. ஐயோ, நான் கீழே குதிச்சா கால் உடஞ்சிரும்ப்பா. அப்போ வந்து அந்த பயம் வந்து அந்த ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவது. அதே போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நல்ல பயம் என்கிறது இருக்கிறது போல என்ன பயம் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த கெட்ட பயம், நம்மளை அழிக்கிற பயம், உங்களை நிர்மூலமாக்குகிற பயம் என்று ஒரு 3 விதமான பயம் இருக்கிறது. இந்த பயத்திலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை முழுக்க முழுக்க நீங்கள் வெளியே வர வேண்டும். இந்த பயம் உங்களுக்குள்ளே தொடருமானால், இந்த பயத்திலேயே நீங்கள் வாழ்வீர்களே ஆனால், இந்த பயத்தினுடைய முடிவு உங்களை எங்க கொண்டு போய் விடும்னா கடைசியில இந்த உலகத்தில் வந்து ஒருவேளை உங்களை தற்கொலைக்கு நேராக கூட இந்த பயம் வந்து உங்களை வழி நடத்தும். ஆனால் அந்த 3 பயங்களை இன்னைக்கு ரொம்ப கவனமாய் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லாம் ரொம்ப விழிப்பா இருக்கிறீங்களா? நல்ல கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமே. நீங்கள் ரொம்ப சோகமாக இருந்தால் ஆன்லைனில் இருக்கிறவங்களை நம்ம பார்க்குறது இல்லை. பட் நீங்கள் சரியாக அந்த 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 விழிப்போடு இல்லை அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. ரொம்ப கவனமாய் அதை கேட்கணும். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை வந்து வரும்போது நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல் அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளணும். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நம்பி அணைத்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். பாஸ்டர், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் பயப்படுகிற பயந்தாங்குழிங்களல்ல, நான் ஒரு பெரிய தைரியசாலி தான், எனக்கு இந்த மெசேஜ் தேவையே படாது அப்படின்னு கூட ஒரு சிலர் ஒருவேளை நிற்கலாம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக என்ன பண்ணும், என்னைக்காவது ஒரு நாள், இன்னைக்கு ஒருவேளை தேவைப்படாமல் இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் பயந்தாங்குழி இல்லை, பயங்கரமான தைரியசாலிகளாக இருக்கலாம். ஆனால் இந்த செய்தி வந்து கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆமோதிக்கிறீர்களா இல்லையா? நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் வந்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயந்தார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இன்னொரு விஷயம் கூட, சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இன்னொரு வசனம் 18வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 15வது வசனத்தையும் 29வது வசனத்தையும் வாசிக்க போறோம். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்து இருந்தான். இன்னொரு 29வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து நான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சவுல் என்கிற ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த சவுல் ராஜா
ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா. ஆனால் இவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு கோரமான ஒரு முடிவு. அப்படின்னா நீங்கள் அதை எங்கே வாசிக்க முடியும்னா 28ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கும் போது தெரியும். 28ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாமா? அத்தசனமே சவுல் நெடித்தாங்கடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான். அவன் ராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடினால் அவன் பலவீனமாயிருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சவுலுடைய முடிவை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்து இவன் மாண்டு போனான். அப்படின்னா ராஜாவா இருந்து ஒரு பெரிய ராஜ்யபாரம் பண்ணி தற்கொலை செய்து மாண்டு போனவன் யார் அப்படின்னா இந்த சவுல். இந்த சவுலுடைய வாழ்க்கையில ஒரு பயம் இருந்துச்சு. என்ன பயம் இருந்துச்சுன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வாசிக்கும் போது, அதாவது நீங்கள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தியருடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சவுல் யாருக்கு பயப்படுறாரு அப்படின்னா, கோலியாத் தனக்கு எதிராக கர்ஜித்து நிற்கும் போது அந்த கோலியாத்தினுடைய வார்த்தையை கேட்டு பயப்படுறாரு. ஐயோ இவன் இப்படி பேசுறானே, ஐயோ இவன் ஏதாவது பண்ணிடுவானோ. அதற்கு பிறகு இந்த சவுல் யாருக்கு பயப்படுறார் அப்படின்னா, தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் என்று அறிந்து தாவீதுனுடைய வார்த்தையை கேட்ட உடனே அவர் பயப்படுறாரு. அதற்கு பிறகு யாருக்கு பயப்படுறார் அப்படின்னா, சாமுவேல் மூலமாய் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கேட்டு ஐயோ நம்ம விழுந்துருவோமே அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. அப்படின்னா இந்த மனுஷனுக்குள்ள என்ன பயம் இருக்கு அப்படின்னு சொன்னா, தொடர்ச்சியான பயத்தினால் சிக்கின ஒரு மனிதன் தான் இந்த சவுல் என்கிற ராஜா. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாத ஒரு பயம். என்ன பயம் அப்படின்னு சொன்னா, இந்த தொடர்ச்சியான பயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் அதிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக வெளியே வந்துதான் ஆக வேண்டும். இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பலவீனம். தொடர்ச்சியான பயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பலவீனம். பக்கத்தில் ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, தொடர்ச்சியான பலவீனம். ஆமே, தொடர்ச்சியான எப்பொழுதுமே பயந்து கொண்டே வாழ்வது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பலவீனமாக இருக்கிறது. ஆமே, யாரோ ஒருத்தருக்கு நம்ம பயப்பட்டோம், ஏதோ ஒரு பிரச்சனைக்கு நம்ம பயப்பட்டோம் அப்படின்னு சொன்னா சரி, ஓகே, அது நார்மல். சரி, ஏதோ ஒரு காரியத்திற்கு பயப்படுவது நார்மல். ஆனா சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப தொடர்ச்சியாய் தன்னுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலைக்குள்ள போனாலும், அப்படின்னா பாத்துங்களேன், ஒரு படிக்க போற இடத்துல அங்க பயங்கரமான பயம், வேலைக்கு போற இடத்துல அங்க ஒரு பயம், அதற்கு பிறகு யாராவது ஒருத்தர்கிட்ட பணம் கேட்க போனா அங்க ஒரு பயம். இப்படியே அவருடைய வாழ்க்கையில எங்கு போனாலும் அவர்கள் எதுல சிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தொடர்ச்சியான பயத்தினால் சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்களா, அங்க ஒரு பயம். டெஸ்ட் எடுக்கணுமா, உடனே ஒரு பயம். எதற்கெடுத்தாலும் ஒன்றிலே அல்ல, கண்டினியூவா அவருடைய வாழ்க்கையில இந்த பயம் தொடர்ந்துட்டே போகிறதை நம்ம உணர்கிறோம். இன்னைக்கு ஜெபிக்க வந்திருக்கிறவர்கள், இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், பாஸ்டர் நான் அப்படிதான் இருக்கிறேன், எனக்கு ஒரு இடத்துல அல்ல, நான் போன மாசம் அதுக்கு பயப்பட்டேன், இந்த மாசம் இதுக்கு பயப்படுறேன், அடுத்த மாசம் எதை குறித்து நான் பயப்படுறேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க இருப்பீர்களே, ஆனால் நிச்சயமாகவே நீங்கள் என்ன செய்யணும்னா, இல்லை, நீங்கள் பயத்திலிருந்து வெளியே வந்துதான் ஆக வேண்டும். அது நார்மல் அல்ல, அது சரியான ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகானது அல்ல. ஆனால் அந்த தொடர்ச்சியான பயத்திலிருந்து நம்மை விடுதலை கொடுக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே வருகிற தொடர்ச்சியான பயம், எப்பொழுதுமே நான் பயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த காரியத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுகிற ஒரு நல்ல தேவன். சொல்லுங்க முழு பலத்தோட அந்த செய்தியினுடைய, ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் நீர்தானே அப்பா, தொடர் பயங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற நல்ல தெய்வம், எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற நல்ல தெய்வம் இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது, இனி நான் பயப்படக்கூடாது ராஜா. இனி ஆண்டவரே, அடுத்த மாதத்திலே எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாமல் இருப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருகிறவர். கைகளை உயர்த்தி ஆமேன், ஸ்தோத்திரம். அந்த பயமில்லாத வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் தருகிறதற்காக எல்லாருடைய கரங்களை உயர்த்தி முழு பலத்தோட, எங்களை தொடர் பயங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்குகிற
ஒரு நல்ல தேவன். ஆமென் சொல்லுங்கள். ஸோ 24 மணி நேரமும் அப்படியே சிலர் என்ன எதுலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னா, பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என்ன நடக்குமோ, அடுத்து என்ன நடக்குமோ, அடுத்து என்ன நடக்க போகிறது, அந்த காரியத்தை நான் எப்படி அதை தாண்ட போகிறேன். இல்லை, இன்றைக்கு நீங்கள் என்ன உட்கார்ந்து அப்படின்னு சொன்னால், கர்த்தர் என்னை எல்லா பயத்திற்கும் நீங்கள் ஆக்கி விடுவிக்கிறார்.